மனைவிக்கு உதவாத கணவன். காஃபியின் நறுமணத்திற்கு விழிப்பு வந்த ஹரி மணியை பார்த்து கொண்டான். மளமளவென்று பல் தேய்த்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்றான். ஸ்டவ் மீது ஒரு பக்கம் இட்லி வெந்து கொண்டிருந்தது. இன்னொரு அடுப்பில் குக்கர் விசிலடித்து கொண்டிருந்தது. மூன்றாவது அடுப்பில் சாம்பார் கொதித்து கொண்டிருந்தது. நான்காவது அடுப்பில் பால் காய்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரீவள்ளி மிக்சியில் தேங்காய் சட்னி அரைத்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் எலக்ட்ரிக் காஃபி மேக்கர்லேருந்து டிகாஷன் இறங்கி கொண்டிருந்தது. வாவ் ஸ்ரீவள்ளி, ஏன் கல்பவள்ளி, என்ன இதெல்லாம் காலையில் 7:30 மணிக்கு சமையலறை இப்படி போர்க்களமாக காட்சி தருகிறதே. பின்னாலிருந்து அவளை பிடித்து கொண்டே சொன்னான். 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு கிளம்ப போவதாக நேற்று இரவு சொன்னீங்களே. மிக்சியை நிறுத்து, மூடியை திறந்து ஸ்பூனால் சட்னியை எடுத்து ருசி பார்த்து விட்டு சிறிது உப்பை சேர்த்து இன்னொரு முறை சுற்றி எடுத்தாள். சொன்னது சரிதான், ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்தால் போதுமே. காலை நேரத்தில் லஞ்சுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் என்றால் சிரமம் இல்லையா? கேன்டீனில் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொள்கிறேன். புது மனைவியை காதலுடன் பார்த்து கொண்டே சொன்னான். பரவாயில்ல, பிறந்த வீட்டில் 7 மணிக்கு எழுந்து கொள்வது வழக்கம். இப்போ 6 மணிக்கு எழுந்து கொண்டால் வேலைகள் முடிந்துவிடும். நீங்கள் கிளம்பி போன பிறகு வீட்டை சுத்தம் செய்து துணிகளை துவைத்து போட்டால் முடிந்துவிடும். சட்னி கிண்ணத்தில் எடுத்து வைத்தாள். வேலைகள் முடிந்த பிறகு பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கும் மாமியிடம் வேலைக்காரி பற்றி விசாரி. எல்லா வேலைகளையும் நீ தனியாக செய்து கொள்வது என்றால் கஷ்டம் இல்லையா? காஃபி கொடுத்தாள். குளித்துவிட்டு வருகிறேன் என்றாள். வேலைக்காரி எதுக்கு? 2 பேர் தானே. 11 மணிக்கு பிறகு சும்மா தானே இருக்க போகிறேன். காஃபி கோப்பையை தண்டு கொண்டே சொன்னாள். சரி, ஓ இஷ்டம். ஃபோனில் மெசேஜ் செக் செய்து கொண்டிருந்தவன் அவள் சொன்னதை பொருட்படுத்தவில்லை. மதிய லஞ்சு நேரத்தில் வழக்கம் போல் கேன்டீன் பக்கம் போக போன ஹரி ஸ்ரீவள்ளி லஞ்ச் பேக் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. திறந்து பார்த்தான். அழகாக இருந்த 3 அடுக்கு கேரியரில் சாதம், சாம்பார், பொரியல் இருந்தது. சிறிய கிண்ணத்தில் தயிர், ஊறுகாய், அத்துடன் ஸ்பூன் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உடனே ஸ்ரீவள்ளிக்கு ஃபோன் செய்து சொன்னான். வள்ளி, எனக்காக லஞ்ச் பேக்கை எவ்வளோ நேர்த்தியாக அடுக்கி வைத்திருக்கிறாய். பார்த்தாலே பசியை தூண்டி விடுகிறது. தேங்க்யூ. நல்லா இருக்கு போங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்வதாவது மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க என்றாள். ஃபோனை வைத்துவிட்டு கம்ப்யூட்டரில் மெயில் படித்து கொண்டே சாப்பிட்டான். ஸ்ரீவள்ளி சின்ன வேண்டுகோள். என்ன விஷயம் சொல்லுங்க? காய்ந்த உடைகளை மடித்து வைத்து கொண்டே கேட்டாள். நீ தினமும் எனக்கு கேரியர் கொடுத்து அனுப்புகிறாய் இல்லையா? அதன் மனத்தில் என் நண்பர்கள் மயங்கி விட்டார்கள். உங்கள் வீட்டுக்கு சாப்பிட அழைக்கக்கூடாதா என்று ஒரே ரகளை. அதற்கென்ன வந்தது? கூப்பிடுங்கள். ஏற்கனவே அழைத்து விட்டேன். நாளை சனிக்கிழமை இல்லையா? 3 பேர், அதாவது 3 ஜோடி, நாம் இருவர், மொத்தம் 8 பேர். தனியாக உன்னால் சமைக்க முடியுமா? அவர்களில் யாருக்கு குழந்தை இல்லையா? கிண்டலாக கேட்டாள். உன் அதிர்ஷ்டம் யாருக்கும் இல்லை. சிரித்தான். மாலை நேரத்தில் அழைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காலை 6 மணிக்கு எழுந்து கொள்ளணும் என்றால் முடியவில்லை. அத்தனை பேருக்கு சமையல் என்றால் 5 மணிக்கு எழுந்திருக்கணுமோ என்னவோ. ஹரியின் முகன் மலர்ந்து விட்டது. இரவு சாப்பாட்டுக்கு தான் கூப்பிட்டிருக்கேன். ஞாயிறு அன்று உன் விருப்பம் போல தூங்கலாம். சரிதானே? ஆகட்டும். மாலை 4 மணிக்கு வேலையை தொடங்கினால் சரியாக இருக்கும். மனதிலே கணக்கு போட்டுக்கொண்டு சொன்னாள். ஸ்ரீவள்ளி, என் ஞானவள்ளி, நம் பார்ட்டி கிராண்ட் சக்சஸ். உன் சமையலை ருசி பார்த்த என் நண்பர்கள் எவ்வளவு பொறாமப்பட்டார்கள் தெரியுமா? மனைவியரின் காதில் விழாமல் அதிர்ஷ்டசாலியடா என்று என்னை புகழ்ந்தார்கள். சந்தோஷம் தாங்க முடியாமல் சொன்னான் ஹரி. கலைப்பரப்பாக கிடந்த வீட்டை பார்த்து பெருமூச்சு விட்டாள் ஸ்ரீவள்ளி. உற்சாகத்துடன் விசில் அடித்து கொண்டே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஹரி அப்படியே நின்று விட்டான். ஹாலுக்கு நடுவில் குப்பையள்ளும் முறமும் விளக்கமாறும் கிடந்தன. சோஃபாக்கள் தாறுமாறாக போடப்பட்டிருந்தன. பாதி அரைவரையில் பெருக்கியதற்கு அடையாளமாக குப்பை நடுவில் கிடந்தது. எப்போதும் கண்ணாடியை போல துப்புரவாக இருக்கும் வீடு இப்படி இருந்ததில் எரிச்சலுடன் குரல் கொடுத்தான். ஸ்ரீவள்ளி பதில் வராமல் போனதும் சமையலறையில் போனான். அங்கே காணவில்லை. படுக்கையறையில் ஒதுங்கி கொண்டிருந்த மனைவியை பார்த்து பதட்டம் அடைந்து தட்டி எழுப்பி கேட்டான். என்னாச்சு? ஜுரமா? இல்லை, டிவிக்கு அடியில் குனிந்து பெருக்கும் போது முதுகு பிடித்து கொண்டு விட்டது. எப்படியோ தவழ்ந்து வந்து கட்டில் மீது படுத்து கொண்டேன்.
கண்களில் நீர் சுழல சொன்னாள். வேலைக்காரியை வைத்துக்கொள் என்று சொன்னால் கேட்டால்தானே? இப்ப பார், படுக்கையில் கிடக்கிறாய். எள்ளும் கொள்ளும் வெடித்தனன் அவன் முகத்தில். தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். சோர்ந்து போன குரலில் சொன்னாள். ஃப்ரிட்ஜிலிருந்து ஒரு பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்து விட்டுன்னு சொன்னான். இந்த பணிவிடைகளை என்னால் செய்ய முடியாது. எனக்கு பசியாக இருக்கு. இன்றைக்கு டிஃபன் எதுவும் பண்ணவில்லை இல்லையா? நான் காலை முதல் எதுவும் சாப்பிடவில்லை. வேலைகள் முடிந்த பிறகு குளித்துவிட்டு சாப்பிடுவது வழக்கம். இதற்குள் இப்படி ஆகிவிட்டது. காலையில் காஃபி குடித்தேன், அவ்வளோதான். நான் வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டு வருகிறேன். என் முதுகு பிடிப்பதற்கு ஏதாவது மாத்திரை வாங்கி வாருங்கள். மாத்திரையின் பெயரை சொல்லு, எரிச்சலுடன் கேட்டான். இதுபோல் நிகழ்வது இதுதான் முதல் முறை. மருந்து கடையில் கேட்டால் தருவார்கள். விசன கொண்டவன் போல் வேகமாக வெளியேறினான். 1 மணி நேரம் கழித்து அறகுற தூக்கத்தில் இருந்த ஸ்ரீவல்லிக்கு மசாலா வாசனையில் விழிப்பு வந்தது. டிவியை பார்த்து கொண்டே ஹோட்டலிலிருந்து கொண்டு வந்த பிரியாணி சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடித்துவிட்டு அவள் அருகில் வந்தான். மாத்திரை ஸ்ட்ரிப்பை கொடுத்துவிட்டு தினமும் காலையிலும் இரவிலும் 2 மாத்திரை வீதம் 5 நாட்களுக்கு போட்டுக்கொள்ளணுமா என்றான். வெறும் வயிற்றில் சாப்பிடாமோ கூடாதோ பிரெட்டாவது வாங்கி வந்திருக்கலாம். நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நோய் என்றாலும் நோயாளிகள் என்றாலும் அருவருப்பு. நெற்றியை சுளித்து கொண்டே சொன்னான். போகட்டும், காலையில் செய்த இட்லிகள் உணவு மேஜை மீது ஹாட்பேக்கில் இருக்கும். கொண்டு வந்து தரீங்களா? ரொம்ப பசியாக இருக்கிறது. துக்கம் தொண்டையை அடித்தது அவளுக்கு. போய் ஹாட்பேக் கொண்டு வந்து அவள் அருகில் வைத்தான். நான் ஹாலில் படுத்துக்கொள்கிறேன். நீ குளிக்கவில்லை இல்லையா? வியர்வை வாடையில் எனக்கு தூக்கம் வராது. நாளை அலுவலகத்தில் ஏகப்பட்ட வேலை. குட் நைட். பெரும் முயற்சி செய்து பக்கவாட்டில் புரண்டு ஹாட்பேக் திறந்தாள். சில்லென்று 2 இட்லிகள் சட்னி கேட்டால் அவன் மேலும் எரிச்சல் அலையக்கூடும். மெதுவாக தண்ணீரோட சேர்த்து விழுங்கி மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்க முற்பட்டாள். காலையில் காஃபியின் நறுமணத்திற்கு விழிப்பு வந்தது. மளமளவென்று முகம் அலம்பிக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றான். ஒரு ஸ்டவ் மீது குக்கர் விசில் அடித்து கொண்டிருந்தது. இன்னொரு ஸ்டவ் மீது தக்காளி பருப்பு வெந்து கொண்டிருந்தது. இன்னொரு ஸ்டவ் மீது உருளைக்கிழங்கு வதக்கல் இருந்தது. 4வது ஸ்டவ் மீது ஸ்ரீவல்லி தோசை வார்த்து கொண்டிருந்தாள். ஸ்ரீவல்லி, என் காதல் கள்ளி, நீ இன்றைக்கு எழுந்து கொள்வாய் என்று நினைத்திருக்கவில்லை. காஃபி கொடுத்தால் குளித்துவிட்டு வருகிறேன். நேற்று இரவு சாப்பிட்ட பிரியாணி கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. ஒரே பசி. பின்னால் இருந்து வந்து கட்டி கொண்டான். குளிக்காமல் என்னை தொடாதீங்க. மென்மையாக விடுவித்து கொண்டாள். இது எப்போது இருந்து? வியப்படைந்தாள். ஞான உதயம் ஆனால்தான் மனிதன் மேலும் மேலும் வளர்வான் சொன்னாள். நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. காஃபி கொடு முதலில். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு சொன்னாள். 6 மணிக்கு எழுந்து கொண்டால் தூக்கம் போதவில்லை. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் செய்கிறேன். நாளை முதல் லஞ்சு கட்டி தர முடியாது என்று நினைக்கிறேன். அது என்னது? தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. காலையில் அடுத்த வீட்டு மாமியிடம் வேலைக்காரியை பற்றி விசாரித்தேன். அவங்க வீட்டு வேலைக்காரியே செய்வாளாம். மாதம் 2000 ரூபாய் சம்பளம். இன்று முதல் வர சொல்லியிருக்கிறேன். வேலையில் என்றால் பொழுது போகாதுன்னு என்றாயே. ஆமாம், ஆனால் வேலை செய்து உடல் சோர்ந்து போனால் கஷ்டம் இல்லையா? படுக்கையில் விழுந்தால் கேட்க நாதி இல்லை என்று புரிந்துவிட்டது. இப்போ அது கண்களை திறக்க வேண்டும் இல்லையா? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. கீழ் வீட்டில் ஒரு மாமி பாட்டு கற்றுக் கொடுக்கிறாளாம். பொழுது போவதற்காக சேரலாம் என்று நினைக்கிறேன். மாதம் 2000 தான். இன்னொரு விஷயம், என்னிடம் சொல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாரையும் சாப்பிட கூப்பிடாதீங்க. நான் பிஸி. 2வது மாடியில் ஒரு மாமி பெயிண்டிங் கற்றுத்தருவாளாம். சிறு வயது முதல் எனக்கு ஓவியம் வரைவது என்றால் மிகவும் பிடிக்கும். இந்த அம்மாளுக்கு 1000 ரூபாய் மாதம். உங்களுக்கு 5000 ரூபாய் கூடுதல் செலவு. உங்கள் ஸ்ரீவல்லி என்றுமே சுகுமார் வள்ளியாக இருப்பாள். சரிதானே? குறும்பாக சிரித்தாள்.